அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டெட் இங்கிலீஷ்ல வெக்காபுலரி கிளாசரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெக்காபுலரிஸ்ல கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்றது கொஞ்சம் நல்லதா இருக்கும். ஏன்னா அதுல இன்னும் சில கேள்விகள் கேட்கப்படலாம் என்ற எண்ணத்துல இங்க, அதாவது 6 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்கள்ல முக்கியமா இருக்கக்கூடிய சில வெக்காபுலரிஸ் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோவில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் குறித்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை கமெண்ட் பகுதியில் அதில் நீங்க தெரிவிங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம கேள்வி பதில் பகுதிக்கு செல்லலாம். இதுல first question, choose the correct synonym for the word plaintive as used in the poem The Solitary Reaper. இதுல என்ன இதுல நம்ம மெயினா கவனிக்க வேண்டியதுன்னா plaintiveனு ஒரு வேர்டு வந்திருக்கு. அந்த வேர்டுக்கான சினானிம் என்னன்னு கேட்குறான். இவ்வளவுதான் மேட்ரு. மித்ததெல்லாம் நம்ம கவனத்துல இந்த இடத்துல கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? சரி, அப்போ அதற்கான ஆன்சர் சேடு தான். In the context of the poem, plaintive refers to a mournful or sad melody. அததான் சொல்லுது. Okay. Next, question number 2. What is the meaning of the word scamper, often found in grade 6 stories like The Apple Tree and the Farmer? அப்படின்னு கொடுக்குறான். இதுலயும் மெயின் வேர்டு ஸ்கேம்பருங்கிற வேர்டுக்கு என்ன சேம் மீனிங் வேர்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஸ்கேம்பர் அப்படின்னா ரன் குயிக்லி. ஸ்கேம்பர் மீன்ஸ் டு மூவ் குயிக்லி வித் ஸ்மால் லைட் ஸ்டெப்ஸ், ஆஃபன் யூஸ்டு ஃபார் ஸ்மால் அனிமல்ஸ் ஆர் சில்ட்ரன். ஸ்கேம்பர், ரன் குயிக்லி. நெக்ஸ்ட், question number 3. In the context of the lesson, his first flight, what does seized mean when describing the young seagull's figure? Seized அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன, அதோட சினானிம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Seized னா grabbed. When fear seizes someone, it takes hold of them suddenly and strongly. Grabbed. ஓகேவா? Seized, grabbed. Next, question number 4. Identify the correct meaning of the word dexterity. Dexterity, usually introduced in grade 9 அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி, இந்த இடத்துல dexterity அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Dexterity means skillful use. Dexterity is the ability to perform tasks skillfully with the hands or mind. Okay, skillful use, dexterity. Question number 5. What does the word perseverance mean in the lesson The Adventure of the Don Quixote? Perseverance. Perseverance அப்படிங்கிறது constant effort. Perseverance is the quality of continuing to do something despite difficulties or delay in achieving success அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பெர்சவரன்ஸ் அப்படின்னா கான்ஸ்டன்ட் எஃபோர்ட். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6. சூஸ் த சினானிம் ஃபார் பினாக்கிள் ஃப்ரம் த கிளாசரி ஆஃப் ஹை ஸ்கூல் இங்கிலீஷ் அப்படிலாம் கொடுக்குறாங்க. ஓகே, பினாக்கிள் அப்படின்னா பீக், பினாக்கிள் அண்ட் பீக்
both refer to the highest point of achievement or a physical structure. சொல்லப்படுது. Okay. Question number 7. What is the meaning of sturdy used to describe trees or houses in lower secondary grades அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி, இந்த இடத்துல நம்ம வந்து sturdy அப்படின்னு பார்க்குறோம். The sturdy அப்படின்னா strong. Sturdy refers to something that is strongly and solidly built. Sturdy, strong. Question number 8. In the lesson, empowered women navigating the world. அதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. What does circumnavigate mean? Circumnavigate அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா circumnavigate அப்படின்னா sail around. Circumnavigate specifically means to sail or travel all the way around something, especially the world. Circumnavigate, sail around. Question number 9. What does fascinated mean when a character is looking at something new? Fascinated அப்படின்னா very interested. Fascinated means to be extremely attracted or interested in something. Fascination, fascinated. Question number 10. Choose the correct meaning for catastrophe from the 9th standard vocabulary அப்படின்னு கொடுக்குறாங்க. Catastrophe. Catastrophe அப்படிங்கிறது sudden disaster. A catastrophe is an event causing great and often sudden damage or suffering. Sudden disaster தான் catastrophe அப்படின்னு சொல்றாங்க. Question number 11. What is the synonym for commenced found in many TN school book lessons அப்படின்னா commencement அப்படின்னு சொல்லுவோம். Commencement அப்படின்னு சொன்னோம்னா commenced அப்படின்னு கொடுக்குறாங்க. Started. To commence means to begin or start something. Commenced. Question number 12. What does monotonous mean when describing a sound or a jab? ஒரே மோனோட்டனஸா இருக்கு அப்படின்னா அது வந்து மோனோட்டனஸ் அப்படின்னா போரிங். Monotonous refers to something that is dull, tedious and repetitious, lacking in variety. அதான் போரிங்கா இருக்குது மோனோட்டனஸ். Next, question number 13. In grade 6, what does companion mean? Companion அப்படிங்கிறது friend தான். A companion is a person or animal with whom one spends a lot of time or with whom one travels. Companion. Companion friend தான். Question number 14. What is the meaning of the word exhausted in a physical context? Exhausted அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா very tired. Exhausted means to be drained of physical or mental resources. Extremely tired தான் exhausted அப்படின்னு சொல்லுவோம். Exhausted. ஓகேவா? Very tired. Question number 15. Identify the meaning of melancholy as found in 10th grade literature அப்படின்னு சொல்றாங்க. melancholy அப்படிங்கிறது ஒப்பாரி வைக்கிறது அந்த மாதிரி. அப்ப sadness. Melancholy is a feeling of pensive sadness, typically with no obvious cause. Melancholy, sadness. Question number 16. What does swift mean when describing the flight of a bird? Swift அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபாஸ்ட்னு அர்த்தம். Swift means moving or capable of moving with great speed.
அதனாலதான் அந்த பேர்ல கார் நேம்லாம் வந்திருக்கு. ஸ்விஃப்ட்னு வந்திருக்குல்ல. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர் அப்படின்னு ஒரு ரேங்க்ல அதுல எல்லாம் ஸ்விஃப்ட்னா ஃபாஸ்ட். Question number 70. Choose the meaning of abundant in a scientific or nature-based lesson. Abundant. Abundant meaning plenty. Abundant means existing or available in large quantities. Plentiful. அப்படின்னு சொல்றோம். Okay. Question number 18. In the lesson, the attic, what does dilapidated describe? Dilapidated, dilapidated அப்படின்னா broken down. Dilapidated means of a building or object in a state or disrepair or ruin as a result of age or neglect அப்படின்னு சொல்றது. Dilapidated. Next, question number 19. What is the meaning of spectacle? Answer on the an event. Spectacle. A spectacle is a visually striking performance or display அப்படின்னு சொல்லுவாங்க. Spectacle meaning வந்து an event. Next question number 20. Identify the synonym for reluctant. Reluctant. Reluctant அப்படிங்கிற மீனிங் வந்து என்னன்னா unwilling. Reluctant means feeling or showing hesitation or unwillingness. ஒன்னு சொல்றாங்க. Reluctant அப்படின்னா unwilling. Next question number 21. What does immense mean? Immense. Answer வந்து huge. Immense means extremely large or great, especially in scale or degree. Immense. Huge. Question number 22. What does astonished mean? Astonished அப்படின்னா very surprised. Astonished means greatly surprised or impressed, amazed அப்படின்னு சொல்லுவோம். Very surprised. Question number 23. In the lesson life, what does cure means? Cure. The cureங்கிற வேர்டு 6th வந்திருக்கும். People tree. Cures அப்படின்னு வந்திருக்கும். Cure அப்படின்னா shake slightly. Shake slightly. அப்படியே மேல அசைகிறது சலன்னு. To cure means to tremble or shake with a slight rapid motion. Question number 24. What is the meaning of benevolent used to describe a kind person? Benevolent. Benevolent அப்படிங்கிறது என்னன்னா அவனே சொல்றான் கைண்ட் பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்கான்ல. அப்ப கைண்ட் பர்சனுக்கு என்ன இருக்கணும்? கைண்ட் ஹார்ட்டட் இருக்கும். அதுதான் benevolent. Benevolent means well meaning and kindly சொல்றாங்க. Benevolent, kind hearted person. 25. What does forfeit mean in a school or home context? அப்படின்னு சொல்றாங்க. Forfeit. Forbid. 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 Answer வந்து to refuse. Forbid அப்படிங்கிறது to refuse. To forbid is to refuse to allow something. To prohibit. Forbid, to refuse. Question number 26.
Choose the meaning of hazardous. Hazardous அப்படின்னாலே டேஞ்சரஸ்னு அர்த்தம். Hazardous means risky or dangerous. Question number 27. In the lesson, The Tempest, what does banished mean? Banished அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Banishedனா sent away. Banish means to send someone away from a country or place as an official punishment. இந்த நாடு நடத்தப்படுறதுன்னு சொல்றோம்ல, அதுதான் banished, sent away, அஃபிஷியலா. 28. What is fatigue? அப்ப fatigue mean tiredness. Fatigue is extreme tiredness resulting from mental or physical exertion or illness. Fatigue ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. Very tired. Tiredness. Next, 29. What does vanish mean? Vanish. இந்த vanish அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு இதே இருக்கு. என்னது, இந்த சர்ஃப் எக்ஸல் பவுடர் மாதிரி வேனிஷ் அப்படின்னே விளம்பரமா போடுவாங்க. அது கரைகளை காணாம அடிச்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. டிசப்பியர். வேனிஷ் அப்படின்னா டு வேனிஷ் மீன்ஸ் டு டிசப்பியர் சடன்லி அண்ட் கம்ப்ளீட்லி. அது போதா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி. ஆனா இங்க வந்து என்ன, இந்த இடத்துல என்னன்னா வேனிஷ் அப்படின்னா டிசப்பியர். எப்படி? சடன்லி அண்ட் கம்ப்ளீட்லி. கொஸ்டின் நம்பர் 30. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கியூரியஸ்? கியூரியஸ் அப்படின்னா இன்க்யூசிட்டிவ். இன்க்யூசிட்டிவ். Curious means eager to know or learn something. Inquisitive. Curious அதுலேருந்து வந்ததுதான் curiosity, ஆர்வம் அதெல்லாம். ஆனால் மீதி எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கு பாருங்க. போர்டுன்னு இருக்கு, ஃபியர்ஃபுல், ஆங்க்ரி எல்லாமே கொடுக்குறோம். அப்போ இன்க்யூசிட்டிவ் curious means. Next, 31. Identify the meaning of precise in a math or science context. Precise. ஆன்சர் வந்து precise அப்படிங்கிறது exact. Precise means marked by exactness and accuracy of expression or detail. ஓகேவா? Sorry. Question number 32. In the lesson, a birthday letter, what does sermon mean? Sermon. birthday letterன்னு வந்திருக்கு. அப்போ வந்து sermon அப்படின்னு ஒரு வேர்டு வந்திருக்கு. அப்போ அதுக்கான மீனிங் என்ன? அப்போ sermon நம்ம பர்த்டே அப்போ அந்த லெட்டர்ல வந்து என்ன சொல்லப்படும்? moral talk இருக்கும். A sermon is a talk on a religious or moral subject, especially one given during a church service அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இப்ப நேரு வந்து தன் மகள் இந்திராவுக்கு எழுதின அந்த கடிதங்கள் எல்லாமே இந்த சர்மன் ஃபார்ம்ல தான் இருக்கும், மாரல் டாக்கா தான் இருக்கும். ஓகேவா? அது மாதிரி உடன்பிறப்புக்கு, தம்பிக்கு, இது போன்ற கடிதங்கள் எல்லாமே சர்மன் டைப்ல தான் வரும். மாரல் டாக்கை பத்தி தான் பேசும். ஓகே, நெக்ஸ்ட் question number 33. What does majestic mean when describing a mountain or an elephant? Majestic வந்து மெஜஸ்டிக்கோட மீனிங் என்ன? அதோட மீனிங் என்னங்கிறோம், grand and noble. Majestic means having or showing impressive beauty or dignity. அதை சொல்லக்கூடியதா இருக்குது. grand and noble. Question number 34. What is the meaning of solitary? Solitary. In the poem, The Solitary Reaper. இப்ப solitary மீனிங் என்ன அப்படின்னா alone, தனியாக இருக்கிறது. Solitary means done or existing alone. தனிமையில இருக்கிறது தான் solitary.
Next, question number 35. Choose the correct meaning of adversity. Adversity. Choose the correct meaning of adversity. Adversityங்கிறது difficulties. Adversity refers to difficulties or misfortune அப்படின்னு சொல்லுவாங்க. Question number 36. What does precaution mean? Precaution. Precaution இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா care taken before. Precaution is a measure taken in advance to prevent something dangerous or unpleasant from happening. Precaution இருக்கிறதுனா care taken before. Care taken before. Next, question number 37. In the lesson water, the elixir of life. What does elixir mean? Elixir அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா magic liquid. An elixir is a magical or medicinal potion often believed to prolong life indefinitely. உயிர் நீர் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணீரை வந்து மழை நீரை வந்து உயிர் நீர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எலிக்ஸர். ஓகேவா? 38. What does scarcity mean? Scarcity. இப்ப ஸ்கேர்சிட்டினா ஷார்டேஜா இருக்குன்னு அர்த்தம், பற்றாக்குறை. Scarcity is the state of being scarce or in short supply. Shortage. Water scarcity. அதுல வாட்டர் வந்து ஷார்டேஜா இருக்கு, பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் 39. Identify the meaning of hesitate. Hesitate சொல்லுவோம் நம்ம கூட, don't hesitate அப்படின்னு சொல்லுவோம். ஹெசிடேட்னா தயங்குறது. அப்ப தயங்குறதுன்னா நம்ம அதை அந்த இடத்துல மூவ் பண்ணாம அப்படியே பாஸ் ஆகி நிக்கிறது. அதான் ஹெசிடேட்னா பாஸ். டு ஹெசிடேட் மீன்ஸ் டு பாஸ் பிஃபோர் சேயிங் ஆர் டூயிங் சம்திங் எஸ்பெஷலி த்ரூ அன்சர்டன்லி. ஹெசிடேட், பாஸ். இந்த இடத்துல பாஸ்ங்கிறது அப்படியே நிக்கிறது, தேங்கி நிக்கிறது, நகராம எதுவும் மூவ் பண்ணாம அப்படியே நிக்கிறது. ஒரு பேச வேண்டிய இடத்துல பேசாம, ஒரு ஆக்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல எதுவுமே செய்யாம அப்படியே இருக்கிறது தான் பாஸ். கொஸ்டின் நம்பர் 40. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மாடஸ்ட்? மாடஸ்ட் மீனிங் என்னன்னு கேட்டா ஹம்பிள். மாடஸ்ட் மீன்ஸ் unassuming or moderate in the estimation of one's abilities or achievements. ஹம்பிளா இருக்கிறது, எளிமையா இருக்கிறது, அந்த மாதிரி மாடஸ்ட். Question number 41. In the poem The Ant and the Cricket, what does scarcely mean? Scarcely. Scarcely அப்படின்னா hardly. Scarcely means only just, almost not, hardly. Question number 42. What does ஜெஜாண்டிக் மீன்? ஜெஜாண்டிக் அப்படின்னு சொல்றோம்ல, ஜெஜாண்டிக் அப்படின்னு சொல்றது என்னன்னா இந்த இடத்துல வந்து ஹியூஜ். ஜெஜாண்டிக்கா இருந்தா ஜெஜாண்டிக் மீன்ஸ் ஆஃப் வெரி கிரேட் சைஸ் ஆர் சப்ஸ்டான்ஸ், ஹியூஜ். 43. வாட் இஸ் ஆன்சைட்டி? ஆன்சைட்டியா இருக்கு, ஆன்சைட்டியா இருக்கு. அவன் ரொம்ப ஆன்சைட்டியா இருக்கிறான். ஆன்சைட்டி மீன் worry. Anxiety is a feeling of worry, nervousness, or unease, typically about an imminent event or something with an uncertain outcome. ஆன்சைட்டியா இருக்கிறான், worry பண்றான், worryயா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44. What does drum mean
in a sports lesson. Drum, trump, trump அப்படின்னு சொல்றான். Trump, ph வந்திருக்கு, f sound up. Trump mean in a sports lesson. Trump அப்படின்னா என்னன்னா great victory. Trump is a great victory or achievement அப்படின்னு சொல்லுவோம். Question number 45. Choose the meaning of obstacle. Obstacle. அப்ப obstacle mean என்னன்னு கேட்டா மீனிங் என்னன்னா a hurdle. An obstacle is a thing that blocks one's way or prevents or hinders progress. A hurdle அப்படின்னு சொல்றாரு. ஹடிலா இருக்கு, தடை. அப்டக்கிள்னா தடை, தடைகள். முன்னேறுவதற்கு ஒரு தடையா இருப்பதுதான் அப்டக்கிள், ஹடில் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46. What does furious mean? Furious. அப்ப furious mean வந்து வெரி ஆங்கிரியா இருக்கிறது. Furious means extremely angry. இந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பிங்கிற வேர்டை காயின் பண்ற ஒரு வேர்டு தான் ஃபியூரியஸ். ஃபியூரியஸ்லி அப்படிலாம் வரும் நமக்கு அட்வர்பா. ஓகே, நெக்ஸ்ட் 47. ஐடென்டிஃபை த மீனிங் ஃப்ராக்ரண்ட். ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். ஃப்ராக்ரண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்வீட் ஸ்மெல்லிங். ஃப்ராக்ரண்ட் மீன்ஸ் ஹேவிங் எ ப்ளசன்ட் ஆர் ஸ்வீட் ஸ்மெல்ல தான் ஃப்ராக்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 48. In the lesson, the nose jewel, what does muck heap mean? Muck heap. அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறான். இந்த கொஸ்டின்லயே ஹீப்னு இருக்கு, ஆன்சர்லயும் ஹீப் இருக்கு. ஹீப் ஆஃப் டங் அப்படின்னு சொல்றான். ஹீப் ஆஃப் டங். எ மக் ஹீப் இஸ் எ பைல் ஆஃப் அனிமல் வேஸ்ட் ஆர் மென்யூர். இந்த குப்பை குழின்னு சொல்றோம்ல, குப்பைகள் எல்லாம் தூக்கி கொண்டு போடக்கூடிய குப்பை குழி இருக்கும், அந்த இடத்த மக் ஹீப். ஓகேவா? நெக்ஸ்ட் 49. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எட்டர்னல்? எட்டர்னல் அப்படின்னா என்னது? எட்டர்னல் அப்படிங்கிறது எவர் லாஸ்ட். இந்த பேட்டரிலாம் வாங்குறோம்ல, அதில் போட்டிருப்பாங்க எவர் லாஸ்டிங் அப்படின்னு போடுவாங்க எட்டர்னல்னு. ஆனால் அது எவர் லாஸ்டிங்னா என்னது? நீடித்து நிலைத்து ரொம்ப காலம் உழைக்கும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப காலம்லாம் உழைக்காது, நம்மளே பார்த்துருப்போம். இந்த கடிகாரத்துக்கு, இதுக்கு ரிமோட்டுக்கு பேட்டரி மாத்துறது அதெல்லாம் வந்து அடிக்கடி தான் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அதுவும் ஸ்கூல்ல என்னமோ தெரியாது, அடிக்கடி அந்த வால் கிளாக்கு பேட்டரி மாத்துற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பேரில் போடுவாங்க எவர் லாஸ்டிங் அப்படின்னு. அப்போ எட்டர்னல் அப்படின்னா எவர் லாஸ்டிங். எட்டர்னல் மீன்ஸ் லாஸ்டிங் ஆர் எக்ஸிஸ்டிங் ஃபார் எவர் without end or beginning. Everlasting. Next, last question. What does wilderness mean in a travel or nature story? Wilderness. இதுல வந்து கொஸ்டின்லேருந்து பதிலுக்கும் ஆன்சர்லயும் அந்த வேர்டு இருக்கு பாருங்க. வைல்டர்னஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க, இங்க ஆன்சர்லயும் வைல்டு ஏரியான்னு கொடுக்குறாங்க. அந்த ஆன்சர் வந்து வைல்டு ஏரியா தான். A wilderness is an uncultivated, uninhabited and inhospitable region. Wilderness, wild area. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம வெற்றிகரமாக இந்த 50 கொஸ்டினுக்கு என்னுடைய டார்கெட் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சேன். கரெக்டாக 1/2 அன் ஹவருக்குள்ள கம்ப்ளீட் பண்ண போறோம். நம்ம வெற்றிகரமாக இந்த வொக்காபுலரி, குறிப்பா அந்த சினானிம்ஸ், சேம் மீனிங் வேர்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் எல்லா லெசன்லையும் தொட்டுட்டு வந்திருக்கு. 6 to 10 வரைக்கும் டச் பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸ்கோர் வந்து 50 out of 50, 100% அக்யூரசி எடுத்திருக்கிறோம். இந்த வெற்றி எதிர்வரும்
ஆசிரியர் தகுதி தேர்விலையும் தொடர வேண்டும் என்ற விருப்பத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் மணிகணேசன்.